தமிழ் மக்களுக்கு வணக்கம். நம்ம திருமாவளவன் அவர்கள், அதாவது திமுகவுடைய ஆஸ்தான தொங்கு சதையாக மாறி இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய திருமாவளவன் அவர்கள் வந்து கொடுக்குற ப்ரெஸ் மீட் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, பொதுவாகவே இந்த மாதிரியான கட்சி தலைவர்கள் ப்ரெஸ் மீட் குடுக்குறாங்கன்னா, அவங்களுடைய கட்சியை பற்றி பேசுவாங்க. இல்ல அவங்களுக்கு எதிராக விமர்சனம் வைத்திருக்கின்ற கட்சியை பற்றி எதிர் விமர்சனம் இல்ல எதிர்வினை ஆற்றுவார்கள். இதுதான் வழக்கமா பார்த்துருக்கோம். காலங்காலமா இப்படிதான் அரசியல்ல நடக்கும். ஆனால் இந்த திமுகவுடைய தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், செல்வபெருந்தகையா இருக்கட்டும், அதாவது நம்ம சாக்கடைவாழி செல்வபெருந்தகையாக இருக்கட்டும், அல்லது திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், அல்லது கம்யூனிஸ்ட் தலைவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் தொடர்ச்சியாக அதிமுகக்குள் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதிமுகவை யாராவது விழுங்கி விடுவார்களா? அதிமுக பத்திரமாக இருக்க வேண்டும். இதை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஏன்னு தான் எனக்கு புரியல. அதாவது இவங்க வந்து கூட்டணிய யாரோட வச்சிருக்காங்கன்னா, திமுகவுடன் வைத்திருக்கிறார்கள் என்கிற நிலையில, திமுக அரசு செய்யக்கூடிய பிரச்சனைகள், திமுக அரசால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதையெல்லாம் எடுத்து பேசுவதற்கு இவர்களுக்கு துப்பு இல்ல, வக்கில்ல. அதுவும் தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில, இத்தனைக்கும் கம்யூனிஸ்ட்காரங்களே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? திமுகவுடைய அத்தனை செயல்பாட்டையும் நம்ம ஆதரிக்க முடியாது. திமுகவுடைய அத்தனை செயல்பாடுகளும் வந்து மக்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் அதாவது ஒரு இலைமறைவு காயாக பேசுவது, தோழமை நொட்டுதல் அப்படின்னு தோழமை சுட்டுதல் என்ற பேர்ல அப்படி தட்டி குடுக்குற மாரி வருடுவது, இதையெல்லாம் தான் இவர்கள் விமர்சனங்கள் என்று வைத்திருக்கிறார்களே தவிர்த்து, திமுக அப்பட்டமாக மக்கள் விரோத செயல்பாட்டில் ஈடுபடும் பொழுது, இதை எங்களால் ஏற்க முடியாது என்று சொல்வதற்கு இவர்களுக்கு முதுகெலும்பு இல்லை அப்படின்றது தான் உண்மை. இந்த நிலையில தான் திருமாவளவன் குடுத்திருக்கின்ற பேட்டிய பார்க்கணும். அதாவது சமீபத்தில் நம்ம அ இவரு செங்கோட்டையன் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அவர் வெளியேற்றப்பட்ட நிலையில, அடுத்து அவர் என்ன செய்ய போகிறார்? அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்த பொழுது, அவர் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து, அவர் தாவேக்காவில் சென்று சேர்ந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சமீபத்திய செய்தி அதுதான். அப்போ அது குறித்து எ எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஏன்னா அவர் வந்து அந்த பிரஸ் மீட்ல வந்து சில கருத்துக்களை, விமர்சனங்களை தெரிவிக்கிறார். அந்த விமர்சனங்கள் அதிமுகவுடைய தலைமையை சாடி இருக்கிறது அப்படின்ற நிலையில, உண்மையாக அறச்சீற்றம் கொண்டு பதில் சொல்ல வேண்டியது அதிமுக தான். ஆனால் ரொம்ப அருமையாக அதை வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையாண்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். செங்கோட்டையனுக்கு ஒரு கருத்து இருக்கும். பத்திரிகையாளரான உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். எனக்கு ஒரு கருத்து இருக்கும். இப்படி எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்திற்கெல்லாம் நாம் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எங்களை பொறுத்தவரைக்கும் செங்கோட்டையன் என்கிற நபர் இந்த கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டு விட்டார். அவருக்கும் இந்த கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுக்கப்புறம் அவர் எங்க போறாருன்றது அவருடைய விருப்பம் அப்படின்றத தெளிவுபடுத்துறார். நம்ம ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள், ஏன்னா அவரை பற்றியும் புரளியை கிளப்புகிறார்கள். ஜெயக்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க, அவர் சொல்றார் என்னன்னா, எனக்கு வந்து நிறைய மரியாதைங்க. அவரு எங்க கட்சியில சீனியரா இருந்தார் அவரு. ஆனால் இப்பொழுது அவர் வந்து ஒரு கட்சியில் போய் சேர வேண்டும் என்று நினைத்திருக்கின்ற நிலையில, அவர் வந்து எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு நம்ம வாழ்த்திட்டு நம்ம போ வேண்டியது தான். என்னை பற்றி கேட்கிறார்கள். என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து எப்பவுமே புலிக்கு வாலா இருக்க தான் நினைப்பேனே தவிர்த்து, எலிக்கு தலையா இருந்து எனக்கு இதில எந்த பெருமையும் கிடையாது. நான் புலி என்று சொல்வது அதிமுகவை. எலி என்று சொல்வது எதை அப்படின்றத, அல்லது எதை குறிக்கும் அப்படின்றத உங்களுடைய யூகத்திற்கே விட்டுவிடுகிறேன்னு அவர் வந்து ரொம்ப நாசூக்கா அதை வந்து கடந்து போயிட்டார். இப்படி அதிமுகவே இதை பற்றி பேசாமல் கடந்து போயிட்டாங்க. ஏன்னா, நாம ஒருத்தர வேண்டாம வெளியில அனுப்பினோம். அப்படி வேண்டான்னு வெளியில அனுப்பினதுக்கப்புறம், அவர் எங்க வேணாலும் போலாம். இப்போ ஒரு கட்சியில பதவியில இருந்துகிட்டே, இங்கிருந்து அங்க தாவினாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சேகர் பாபு 2010ல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கட்சியில இருந்துகிட்டே அவர் போனார். முத்துசாமி இந்த கட்சியில இருந்துகிட்டே அங்க போனார். அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த மாரி நபர்கள் கட்சியில் இருந்து கொண்டே அந்த கட்சிக்கு போறாங்கன்னா, அப்ப நம்ம சொல்லலாம். இது துரோகம்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்ட நிலையில, அவர் சுதந்திரமாக எந்த முடிவை வேண்டுமானாலும் எடுக்கலாம். அவர் பன்னீர்செல்வத்துக்கிட்ட போகலாம், தினகரன் கிட்ட போகலாம், காங்கிரஸ் கட்சிக்கு போகலாம். ஏன் இவரு இப்ப நம்ம விஜய் கட்சிக்கு இப்ப போயிருக்காரு. அங்கேயும் போகலாம். எங்க வேண்டுமானாலும் அவர் செல்லலாம். நீ எங்க கட்சியில இருக்கக்கூடாது. வேற எந்த கட்சிக்கும் போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கான உரிமை நமக்கு கிடையாது. நம்முடைய கட்சியில் அவருடைய செயல்பாடு என்ன? அந்த செயல்பாடு கட்சியுடைய போக்கிற்கு எதிராக இருக்கிறதா? தலைமைக்கு எதிராக இருக்கிறது என்றால், அது கட்சி கட்டுப்பாட்டை மீறுகின்ற செயலாக இருக்கிறது என்றால்,
அப்போ உங்களுக்கு அந்த கட்சிக்குள்ளே இடம் இல்லைன்றதோட தான் நம்ம நிறுத்திக்கணுமே தவிர்த்து, மத்தவங்க அங்க வெளியில போனதுக்கப்புறம் அவர் எங்க போறாருன்றது அது அவருடைய உரிமை, அவருடைய விருப்பம். அதுக்குள்ள நம்ம தலையிட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு கடந்து போயிடுச்சு. ஆனால் திருமாவளவன் ஒருபடி மேலே போயிட்டு, அவர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார். அவர் அமித்ஷாவை சந்தித்தார். அவர்கள் தான் அசைன்மென்ட் கொடுத்திருக்கிறார்கள். எதற்காக என்றால், தாவேகாக்குள்ள சென்று அங்கே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அசைன்மென்ட் கொடுத்திருக்கிறார்கள். பாஜகவின் பிடியில் தாவேகா செல்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா, அதே லாஜிக்ல பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா எங்க இருந்தாரு? திமுகவில் இருந்தார். திமுகவிலிருந்து மிகப்பெரிய உயர் பதவியை பெற்றுக்கொண்டு விசிகாவில் இருந்தார். விசிகாவில் இருந்து தானே இப்போ போயிருக்காரு இங்க தாவேகாவுக்கு. அப்போ அதே மாதிரியான எண்ண ஓட்டத்தில் தான் அந்த கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்தில் தான் திமுகவுடைய தொங்கு சதையாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அனுப்பி வைத்தாரா ஆதவர்ஜுனை? எந்தெந்த கட்சியில் யாரை சேர்த்துக்கொள்ள வேண்டும், யாரை வெளியேற்ற வேண்டும் என்பது அந்தந்த கட்சிகள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இதில் ஏன் இவர்கள் மூக்கை நுழைக்கிறார்கள்? அவங்க யாரோடய பேசிக்கிறாங்க, யாரோடய அவங்க தொடர்பில் இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ இங்கே இதையே வழக்கமாக வைத்திருக்கின்ற போக்கு எதற்காகன்றதான். இதனால மக்களுக்கு என்ன நன்மை? ஒன்றும் கிடையாது. திமுக ஆட்சிக்கு வரணும், ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கணும், உதவாநிதி ஆட்சியில் இருக்கணும், அடுத்தது இன்பநிதி ஆட்சியில் இருக்கணும். அதை வைத்துக்கொண்டு இவர்களுடைய கட்ட பஞ்சாயத்து அரசியல் என்பது தொடர வேண்டும் என்பதுதான் திருமாவளவனுடைய எண்ண ஓட்டமாக இருக்கலாம். அதே எண்ண ஓட்டத்தை நாட்டு மக்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. 2021 அந்த தவறை மக்கள் செய்து விட்டார்கள் என்பதனை தற்பொழுது உணர்ந்திருக்கிறார்கள் என்கிற நிலையில் இந்த திமுக அரசை விட அவர்கள் அதிகம் கோபமாக இருப்பது யார் மீது அப்படின்றத நான் பல மாதங்களாக சொல்லி வரேன். திரும்பவும் சொல்கிறேன், அவர்கள் அதிகமாக கோபமாக இருப்பது யாரிடம் என்றால், யார் மீது என்றால், இந்த தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் மீது தான். ஏனென்றால் இந்த கூட்டணி கட்சிகள் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன திமுக தவறு செய்தாலும் அதை மறைக்கின்ற வகையில், திசை திருப்புகின்ற வகையில் வேறு ஏதாவது பிரச்சனைகளை கிளப்புவது, மடைமாற்றம் செய்வது அல்லது அசுரத்தனமாக போய் முட்டு கொடுப்பது. அதாவது வேங்கை வெயிலில் அப்பட்டமாக திருமாவளவனுடைய கட்சி எடுத்திருக்கின்ற நிலைப்பாட்டிற்கு நேர் எதிரான நிலைப்பாட்டை எடுத்து அரசாங்கம் ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் செய்கிறது நீதிமன்றத்தில் என்றால், அது காவல்துறை தாக்கல் செய்த அஃபிடவிட்டை. நம்ம காவல்துறை என்பது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுடைய பார்வையில் இருப்பது போலும், நேரடி பார்வையில் இருப்பது போலும், ஸ்டாலினுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போலும் இவர்கள் பேசுவது அப்படின்றத எந்த கணக்கில் எடுத்துப்பீங்க? அதே போல் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்க நேற்று வந்த தகவல், 2 தலித் இளைஞர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறார்கள். தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமை என்பது மிக அதிகமாக அந்த எண்ணிக்கை என்பது உயர்ந்திருக்கிறது அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. இது அசாதாரணமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா தென் மாவட்டங்களில் இது மிக அதிகமாக நடந்து வருகிறது என்பதனை பல காணொலிகளில் நம்ம பதிவு செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ், அதாவது அவங்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளும் அதைத்தான் தெரிவிக்கின்றன. அப்படின்ற சூழலில் அது குறித்து வாய் திறப்பதற்கு இவர்களுக்கு துப்பு இல்லை. மாறாக விஜய் கட்சிக்குள் என்ன நடக்கிறது, அதிமுகவுக்குள் என்ன நடக்கிறது, பாஜக அதிமுகவை எப்படி கையாள்கிறது, பாஜக தாவேகாவை எப்படி கையாள முயல்கிறது என்று இதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தமிழக மக்களுக்கு மிக முக்கியமான செய்தியா, அல்லது இதுதான் தமிழக மக்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனையா? அப்போ நாட்டு மக்கள் பிரச்சனைகளை குறித்து இவர்களுக்கு கவலையே கிடையாது. ஆகிய ஒரு திருட்டு குடும்பம் உட்கார்ந்து கொழித்து கொண்டிருக்கிறது, அதற்கு துணை போய் கொண்டிருக்கிறோமே என்ற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி கூட கொஞ்சம் கூட இல்லாமல், இன்னும் 4 மாதங்கள் இந்த மக்களை சென்று சந்திக்க வேண்டுமே, கிட்டத்தட்ட 4.25 ஆண்டுகள் இவர்கள் செய்த அட்டூழியத்திற்கெல்லாம் நம்ம முட்டு கொடுத்துருக்கிறோமே என்ற அந்த ஆதங்கம் கூட கிடையாது. குறைந்தபட்சம் அரசாங்கம் அதுவாக செயல்பட்டது, அதற்கெல்லாம் நாங்கள் முட்டு கொடுக்க முடியாது என்று இப்பொழுதாவது சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது விசிகாவை நம்பித்தான் திமுக இருக்கிறது, காங்கிரஸை நம்பி தான் திமுக இருக்கிறது. அவர்கள் ஆட்சியின் சாதனைகளை நம்பி அவர்கள் இல்லை. இவங்க என்ன 2016 செல்வ ஜெயலலிதா அவர்கள் 234 தொகுதிகளில் 228 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவோம்னு தனித்து போட்டியிட்டாங்களே, ஆட்சியின் சாதனையை மையமாக வைத்து அனைத்திலும் இரட்டை இலை சின்னம் தான் நிற்கும் என்று நின்றார்களே, அது மாதிரி நிற்பதற்கு இவர்களுக்கு திராணி இருக்கிறதா? அப்போ இல்லைன்ற சூழ்நிலையில் இன்றைக்கு இவர்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள். 4.25 ஆண்டுகள் கூட்டணி கட்சிகள் பல்வேறு காரணங்களுக்காக, அது காசு காரணமாக இருக்கலாம், இல்லை கட்ட பஞ்சாயத்துக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்கான காரணமாக இருக்கலாம், இப்படி ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்கள்
இந்த ஆட்சிக்கு இந்த பாவ மூட்டையான இந்த ஆட்சிக்கு இவர்கள் துணை போயிருக்கிறார்கள். அந்த பாவ மூட்டையை சுமந்திருக்கிறார்கள். இப்பொழுதாவது அந்த மூட்டையை இறக்கி வைக்கலாம். கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ஜனவரி, பிப்ரவரியில் ஆரம்பிக்கிட்டோம். இப்போ இந்த 2 மாசமாவது நாங்க மனசாட்சிக்கு நேர்மையாக நாங்கள் பேசுகிறோம் என்று வரலாம். ஆனால் இப்பொழுதும் அதை செய்ய மறுக்கிறார்கள் என்றால், இவர்கள் சுயநலத்தின் மொத்த உருவமாக இங்கே நிற்கிறார்கள். திமுகவை விட ஆபத்தானவர்கள் இந்த கொள்ளை கூட்டத்திற்கு துணை நிற்கக்கூடிய இந்த தொங்கு சதைகள் தான். அதோடைய பிரதிபலிப்பாகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தேவையே இல்லாமல் விஜயை பற்றி பேசுவது, அவர் கட்சியை பற்றி பேசுவது, விஜய் இவங்க கட்சியை பற்றி எதுவுமே பேசலை. ஆனால் இவர் ஏன் பேசுகிறார்கள்ன்றது எனக்கு புரியல. திமுகவுக்காக ஊதுகுழலாக வந்து பேசுகிறது, அல்லது அதிமுகவை சாடுவது. அதிமுக இவர்களை பற்றி எதுவுமே பேசுவதில்லை. ஆனால் வேண்டுமென்றே அதிமுகவை பற்றி பேசுவது. இப்படி இந்த திமுகவுடைய தவறுகளிலிருந்து மடைமாற்றம் செய்வதற்கு ஒரு ஊதுகுழலாக பிழைப்பதற்கு வேறு ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்றது தான் நாம் சொல்லக்கூடியது. இதை திருமாவளவன் அவர்கள் கருத்தில் கொள்வார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் தொங்கு சதையாக மாறிவிட்ட பின்னர், விலை போய்விட்ட பின்னர், பிளாஸ்டிக் சேருக்காக அங்கே தேவடு காக்க வேண்டும் என்ற நிலைக்கு வந்துவிட்ட பின்னர் நாம் சொல்கிறது நாங்கள் காதில் விழவா போகுது. ஆனால் இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.